இன்னைக்கு. ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஹவ் ஆர் யூ? பக்கத்தில் யார் தெரியுமா? புஷ்பா புருஷன். அதாவது மூஞ்சி தெரில. அதாவது திருப்பி ட்ரிப்பு வந்திருக்கோம். வழக்கம் போல தான், எங்கே போகிறோன்னு தெரியாமல் வந்திருக்கோம். அப்படியே போயின்னுக்கிறோம். எங்கே போகிறோன்னு போன பிறகு தான் தெரியும். சொல்கிறோம், போயிட்டு சேர்ந்த பிறகு சொல்கிறோம். இப்போ டீ குடிக்க வந்தோம், குடிச்சாச்சு. ஒரே லைட் இல்லைப்பா. இந்த 4 பேர் நம்ம குரூப்பு. அந்த 2 பேர் திடீர்னு வந்து சேர்ந்தாங்க. தூக்கமே வரலங்க. வந்தோம், வர வழியில் இன்னும் பஸ் ஸ்டாப் இருக்கா, பஸ் ஸ்டாப் பார்த்து வண்டியை நிறுத்தி படுக்கான்னு பார்த்தா புரண்டு என்னதான் புரண்டு படுத்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது. சும்மா படுத்துன்னு இருந்தேன். 2 மணி நேரத்துக்கு சும்மா படுத்துன்னு இருந்தேன். இந்த வண்டி சத்தம் வேறு சரியாக தூங்கிட மாட்டேங்குது. எப்பவுமே நம்ம வயசு பசங்க கூட தான் டூரு போய் பழக்கம். இப்போ வந்து நம்மளோட ஒரு 10 வயசு 9 வயசு பெரியவங்க ஒரு 3-4 பேர் நல்லா இருக்கு. அவங்க என்னென்னா அவங்க ஸ்கூல் டைமு காலேஜ் டைமோட மெமரிஸு சொல்லிட்டு வராங்க. சிரிப்பாக இருக்குது. அதே சமயம் அவங்க சொல்லும் போது நம்ம ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லாம் ஞாபகம் வருது. நல்லா இருக்குது, சிரிப்பாக இருக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம் புதுசாக இருக்குது. பார்ப்போம். இப்போ வரைக்கும் எங்கே போகிறோன்றது தெரியல. போய் சேர்ந்த பிறகு பார்ப்போம் எங்கே போகிறோன்னு. பாய் பாய். தூங்கலை, திருப்பி போய் படுக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் படுத்த உடனே வா போகலாம், டைம் ஆயிடுச்சுன்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே கூட நிக்கல. சரியா? அதுக்கு சிறப்பாக ஒரு குளியல் போட்டாச்சு. அவங்க இன்னும் விடுற மாதிரி தெரில. நல்லா இருக்குல்ல, அன்எக்ஸ்பெக்டட் சொல்லி. என்னன்னா இந்த டீம் கூட வந்தால் மட்டும்தான் பாத்ரூம் தேட வேண்டியது கிடையாது, ரூம் தங்க வேண்டியது கிடையாது. பார்க்குற இடத்துல படுத்துப்போம், பார்க்குற இடத்துல போவோம், எங்கே தண்ணி வருதோ அங்கே குளிப்போம். இது காசை சேமிக்கிற டீம், அப்படி வச்சுக்கலாம். அதாவது செட் ஆக மாட்டேங்குது. எதுக்கு தான் ட்ரிப் வந்த மாதிரி தெரில. கடந்த ஒரு 3 மாதமாக ட்ரிப்புலே நாசமாக போயினுக்குது. பழனி வியூவா? பழனி மலை தெரியுமா இங்கேருந்து பார்த்தா? ஏதோ பழனி மலை தெரியும்னு சொல்கிறாங்க. சத்தியமாக தெரியல, மிஸ்டாக இருக்குது, அதனால் தெரியல. இங்கேருந்து பார்த்தா தெரியுமா? பைனாகுலரில் பார்த்துன்னுக்குறாங்கலாம். காட்டுத்தீ பரவுது. இசையால் எனது மிஸ்டேக் கேட்டு எதை பண்றா?
வீடியோ கவரேஜ் பண்ணுறதாண்டா பண்ணா ஐயோ கொஞ்சம் பீதியை தான் பார்த்தியாப்பா ஏய் வாட் மிஸ்ட் இங்க கவர் பண்றா வாவ் கிளைமேட் பாத்தீங்களா கொடைக்கானல்ல எவ்வளவு சூப்பரா மிஸ்ட் பாருங்க ஐயோ அண்ணா அங்க பாருங்க எப்படி எரியுதுன்னு போகாதீங்க மச்சான் ரிவர்ஸ் எடுத்துங்க அந்த சமீரா இங்க நிக்குது பையனா இங்க நிக்குது திருப்பிடா அண்ணா ரிவர்ஸ் எடுத்துங்க போன வாட்டி யானை இந்த வாட்டி நெருப்பு ரிவர்ஸ் தான் அவன் ஏதோ சொல்ல நின்னுறாங்க ஐயோ கண்ணு எரியுது ஏன்னா ஏத்துனா ஃபுல்லா நெருப்பு இல்ல இந்த ஸ்பாட் ரோட தான் கிளியர் ஆயிடுமா இல்ல வேணாம் பாட்டு நிறுத்துறேன் பைத்தியக்காரனுங்க ஏதாவது சொல்றானுங்களா போகாத பாக்கவே அது பண்ண போலுங்க இங்க பாருங்க ஃபைனல் பகல போய் எங்கடா மீட்டிங் போட போறோம் அவனுவா காட்டு தீ பத்திக்கிச்சு இப்ப காட்டு தீய பத்திக்கிச்சு தெரியுது நம்மரா நீ எப்ப விண்டோ ஏத்திடுறா ஆமாடா டேய் பால்கோன பட்டன மாதிரி இது ஓ சகலா விண்டோ ஏத்து எத்தனை பேருங்க செத்து எவ்வளவு ஏய் இங்கெல்லாம் எரிஞ்சிக்கிட்டுடா நம்ம இன்னும் எரியற பக்கத்துல போக மாட்டோம்னு ஒரு இங்க இருந்து அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சு போல காட்டு தீயை எப்படி அணைக்கிறாரு பாரு அண்ணன் அண்ணா மூஞ்ச கட்டினேன் அப்படி காட்டினா அந்த பக்கம் எடுத்து பாருண்ணா அனுப்பிச்சிட்டேண்ணா சுபாஷ் 250 300 வந்துச்சா சுபாஷ் என்னடா சொன்னா ஓகேடா பக்கா எடா சுபாஷ் ஊந்துட்டான்டா பத்தி தெரியுது காட்டு தீ ஆக்சுவலி என்னன்னா ஒரு 6 கிலோமீட்டர் காடே ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சு போல உள்ளே பார்த்தா ஃபுல்லாக எரிஞ்சு போய் சாம்பலாக மரங்கள்லாம் கருகி போயிருக்கு இப்போ அது எரிஞ்சிட்டு இருக்குது போன பிளானும் கேன்சல் ஆகி திருப்பி ரிட்டர்ன் வந்துடும் ஐ திங்க் இது 1 மாதமாக எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க தேன் வாங்கி கொண்டிருக்கிறோம் ஆமாங்க நைட்டு ஒரு 11 மணிக்கு கார் எடுத்தோம் பாண்டிச்சேரியில் கார் எடுத்து அப்படியே வந்து ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் மாரி இருந்தது அங்கே ஒரு 4:30 மணிக்காக படுத்தோம் சும்மா பேருக்கு தான் படுத்தோம் தூங்கலாம் இல்லை அப்புறம் திருப்பி 6 மணிக்கு கார் எடுத்து உக்கால போய் ஏன்டா உயிரை எடுக்கிறேன் நானே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிறேன் குறுக்கில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுகிறான் அதான் மறந்துட்டு அதுக்கப்புறம் மலை ஏறணும் ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாக டிராஃபிக்கு ஒரு 100 மீட்டரை தாண்டறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு தாண்டி 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 வந்து சரி போக வேண்டிய இடத்துக்கு போனாக்கா ஃபயர் ஆக்சிடென்ட்டு மரண ஆக்சிடென்ட் செம்ம பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்டு போக முடியல திருப்பி ரிட்டர்ன் வந்து ஒரு இடத்துல நின்றுக்கிறோம் சரி பாய் பாய் நான் அப்புறம் கூப்பிட்றேன் வந்தாச்சு நண்பர்களே ரூம் எடுத்து ரூமு எப்படியோ மணி என்ன ஆகுது தெரியுமா மணி என்ன ஆகுது 9:40 ஒரு நைட்டு 9:40 இந்த ரூமை எப்போ கண்டுபிடிச்சோம் இதை தேர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்னே தெரில ஒரு கடந்த ஒரு 3 மாதங்களாக ட்ரிப்பு போனாலே ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்குது இதுக்கப்புறம் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா இந்த மலை பிரதேசத்தை தவிர்த்து விட்டு அப்படியே சாலை அப்படியே ப்ளெயினாக போகிற ரோடாக பார்த்து போகலான்னு இருக்கிறேன் இதுக்கப்புறம் முடியலங்க ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா காரும் இங்கே தான் இருக்குது
சந்தில் பூந்தா டிராஃபிக்கு, ரோட்டில் போனால் டிராஃபிக்கு, காட்டுக்குள்ளே போனால் டிராஃபிக்கு, பாத்ரூமில் போனாலும் ஒருத்தன் வந்து டிராஃபிக் கொடுக்குறான். செம்ம தொல்லைங்க அப்பா. ஏய் பைத்தியக்காரா, சொல்லும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டிராஃபிக்குன்னு. காலைல 10 மணிக்காடா, 10 மணிக்கு வந்தோம்மா மலை மேலே. அப்போ ஆரம்பித்த டிராஃபிக்கு இப்போ வரைக்குமே நாங்கள் ரூம் வந்து சேர்ற வரைக்குமே டிராஃபிக்காக தான் இருந்தது. ஒரு வீலாக நவுத்தி தான் வந்தது. ஒரு 100 கிலோமீட்டருக்கு அது 1 கிலோமீட்டரை ஒரு அரை மணி நேரம் வந்திருப்போம். அப்போனா பார்த்துங்க மொத்தமாக போயிட்டு வந்ததுலாம். மறுபடியும் பிளான் நல்ல பிளான் தான். பிளேஸு அருமையான பிளேஸு. ஆனால் இயற்கையின் கொடூரத்தால் அந்த பிளான் ரத்தாகிவிட்டது. அதனால் போய் சுத்தமான தேனை வாங்கி கொண்டு ரூமுக்கு வந்துக்கிறோம். எங்கள் கூட வந்த முதியோர்கள் எல்லாம் சாப்பாடு வாங்க போய்க்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் இந்த மேட்ச்சு கிரிக்கெட்டு பார்க்கலான்னு ரெடியாக இருக்கோம். சாப்பிட்டு நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு காலைல கிளம்புறதா பிளானு. நாளைக்கு என்ன ஒரு அலப்பறை காத்துனுக்குதுன்னு தெரில, பார்ப்போம். பை.